Chroniclers இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டாபிக் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு அப்பாலஜி கேட்டுக்கிறேன். நான் வந்து கடந்த ஐ திங்க் 1 மந்த்தாகவே வீடியோ போடல. ரிகார்டிங் எஜுகேஷன் விஷயங்கள் தான். அப்புறம் சில பிஸியாகவே இருக்கேன். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள டாபிக் என்னென்னா, ஃப்யூச்சரில் நிறையா ஜாப்ஸ் ஏஐயால் ஆக்கியபை ஆக போகிறது. அதில் மோஸ்ட் சிம்பிள் அண்ட் சேஃபஸ்ட் ஜாப் என்னென்னா ப்ராம்ப்டிங்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, அந்த ஏஐக்கு கமாண்ட் பண்ணுறது தான். அந்த ஏஐ எப்படி கமாண்ட் பண்ணணும், எப்படி சொல்லணும், கரெக்டாக சொன்னால் தான் கரெக்டான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், அதாவது HTML அண்ட் CSS ஜாவாஸ்கிரிப்ட். இதை நம்ம போய் ChatGPT எடுத்துகிட்டு போய் கேட்டோன்னா நம்ம ஒழுங்காக கேட்கணும். ஐ நீட் அ வெப்சைட் தட் யூசஸ் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். இட் ஷுட் லுக் குட் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம ஆர்டினரி பீப்புள்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ நீட் அ வெப்சைட் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இப்படி சொல்லணும்னா ChatGPT என்ன எடுத்துக்கணும்னா, சிம்பிளான பேசிக்கான பேசிக்கான ஆவரேஜ் வெப்சைட் வேணுங்கிறதுக்கான ஒரு கோடை தூக்கி நமக்கு கொடுக்கும். அதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா அது நமக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம ப்ராம்ப்டிங் கற்றுக்கிட்டோன்னா எப்படி ஒரு ஏஐடி ஒரு கமாண்டை சொன்னோன்னா நமக்கு தேவையான அவுட்புட் எப்படி வரும்னு நம்ம வந்து ப்ராம்ப்டிங் மூலமாக கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. இந்த வீடியோக்கான அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, நம்ம வந்து 3 வகையான நம்ம கமாண்டை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த மாதிரி கமாண்ட்னா, HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ப்ராம்ப்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து மீதி 2 டைப்ஸில் நம்ம பார்த்துக்குறோம். இன்னும் கொஞ்சம் விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கால் என்ன அவுட்புட் வரும்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோமா இருக்கலாம், சஃபாரியாக இருக்கலாம், எதாவது வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் போய்க்கோங்க. ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐ ரெக்கமெண்ட் ChatGPTயை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வந்து அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கேட்க போகிறோன்னா, ஃபஸ்ட் நம்ம க்ரீட் பண்ணிடுவோம் நம்ம ChatGPTயை. ஹாய்ன்னு சொல்லுவோம். ஹாய் தேர், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடேன்னு சொல்லுவோம். I am here to tell you to make a website. Great idea. ஸோ இப்போ வந்து இதுவே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருச்சு. இது நீங்கள் ரீட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுப்போம். இப்போ நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா, ஐ நீட் அ குட் லுக்கிங் வெப் பேஜுன்னு கொடுங்க. வெப்சைட்னு கொடுத்துச்சுன்னா அது மல்டிபிள் கோட் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெப் பேஜுன்னு கொடுங்க. ஸோ வெப் பேஜ் which is coded with HTML, CSS and JavaScript. இப்போ நீங்கள் HTML, CSS and JavaScriptன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து எந்த டாபிக், எதை பற்றி நான் வந்து கோடு எழுதணும், எந்த தீமில் வெப்சைட் எழுதணும்னு நீங்கள் சொல்லவே இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்துட்டோமா, இப்போ வந்து could you tell me the தீம்னு சொல்லுது. இப்போ பாருங்கள், இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு குக்கிங் வெப்சைட்னு வைப்போம். ஓகே, குக்கிங் வெப்சைட். ஐ நீட் அ குக்கிங் வெப்சைட் யூஸிங் தீஸ் லாங்குவேஜஸ். இப்போதைக்கு நம்ம வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ண வேணாம். நம்ம வந்து ஒரே ஃபைல்லையே HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பண்ண சொல்லுவோம். அதை எப்படி பண்ண சொல்கிறோன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு ப்ளீஸ்ன்னு கூட தேவையில்லை, கிரியேட் ஆல் தி கோட்ஸ் இன் ஒன் ஃபைல் அப்படின்னு சொல்லிடுவோம். இது என்ன பண்ணணும்னா, இன்டர்னல் CSS யூஸ் பண்ணுவோம், இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம், HTML ஒரே ஃபைலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இது கோடை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு.
2,000 years later. கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுக்கும். ஒரு பெரிய கோடாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தான் ஆகும். மேக்ஸிமம் மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸ் தான். இப்போ வந்து இந்த கோடை இது பண்ணிகிட்ருக்கு. இதுவே பாருங்கள், இது வந்து கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்களா? HTML, ஜாவா ஸ்கிரிப்டு, CSS, ஐ நீட், அதாவது ஐ நீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஆர்டினரி பர்சனாக இருந்தோம்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்போ வந்து நமக்கு அவுட்புட் கரெக்டாக கிடச்சிருக்காது. இப்போ நமக்கு கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கணும் ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம். ஸோ குக்கிங் வெப்சைட்னால இது வந்து சில ரெசிபிஸ் கொடுத்துருக்கு. எந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு நம்ம ரீட் பண்ணி பார்த்துருவோம். வந்து இந்த வெப்சைட்டை பற்றி ரீட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நம்ம வந்து சஃபாரி போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து இந்த கிரியேட் வெப்சைட்டுங்கிற ஒரு இதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட கோட் ஃபுல்லாமே ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த காப்பிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்ம ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். எது இந்த வெப்சைட் காண்டி எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வெப்சைட் இது பண்ணுறதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே என் சேனலில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. கோட் 2 பார்ட்ஸ் இருக்கும் அதுக்கு. ஃபஸ்ட் பார்ட் பார்த்தா தான் 2வது பார்ட் புரியும். ஸோ அடுத்து நம்ம இந்த ஃபோல்டருக்கு பேர் குக்கிங்னு வச்சுப்போம். குக்கிங்னு வச்சுட்டு உள்ளே போயிட்டு இப்போதைக்கு இந்த குக்கிங்கிற ஃபைலை வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போ விஎஸ் கோடுக்குள்ளே போய்க்கிறோம். விஎஸ் கோட் யாரெல்லாம் வச்சில்லையோ நோட் பேட்குள்ளே போய் ஓப்பன் நியூ ஃபைல் கொடுத்திங்கன்னா அது வந்துடும். ஓப்பன் கொடுத்துட்டு டெஸ்க்டாப் போயிட்டு டெஸ்க்டாப்பில் நான் வந்து குக்கிங்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பேன். அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃபோல்டருக்குள்ளே எந்த ஃபைலுமே இல்லை. ஸோ நம்ம நியூ ஃபைலுங்கிற இந்த 3 டாட்ஸ் இருக்கா, இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி நியூ ஃபைலுங்கிற ஒரு இது கிளிக் பண்ணிட்டு cooking.html நீங்கள் என்ன பேர்லாம் வச்சுக்கலாம், ஆனால் .html முடியணும். பிகாஸ் ஒரே ஃபைலில் தானே எல்லாமே வருது. ஸோ நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து மேக் யூஸ் பண்ணால் Command+V கொடுக்குறேன். பேஸ்ட் பண்ணுன்னா நீங்கள் விண்டோஸாக இருந்தீங்கன்னா Ctrl+V கொடுங்க. இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சா? இந்த கோட் ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வேணும்னா இந்த கோடை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது. அடுத்த வீடியோ வந்து நான் எப்படி ஏஐ கொடுத்த கோடை ஆல்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்டே டியூன் ஃபார் தட் வீடியோ. ஸோ நம்ம வந்து இந்த சில பேர் வந்து ஆட்டோ சேவ் மூட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஃபைல் போய் அதை எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே எல்லாத்துக்கும் டெர்மினலில் வந்து ஃபைலுங்கிற ஒரு இதில் போய் கீழே ஆட்டோ சேவ்னு ஒன்று இருக்கும். ஆட்டோ சேவ்ங்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா அது செக்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு ஆட்டோ சேவ் எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ அந்த குக்கிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய் இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா இப்போதைக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு வெப்சைட் கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னால நான் டைப் பண்ணாலே சியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறத வந்து ChatGPT வந்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து ஸ்பெகட்டி கார்பனரா அந்த மாதிரி கொடுத்துருக்கு. சிக்கன் டிக்கா மசாலா அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ நான் CHI அப்படின்னு டைப் பண்ணேன்னா சிக்கன் டிக்கா மசாலா மட்டும்தான் வருது. ஸோ என்ன கொடுத்துருக்குன்னா எனக்கு அது என்ன கண்டிஷன் நான் லிஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்டை ஃபுல்லாக பற்றி ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நான் வந்து இந்த 3 ரெசிபி கொடுத்துருக்கேன்ப்பா. இந்த 3 ரெசிபியில் என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் வந்து அந்த லெட்டர் மேட்ச் ஆகிற மாதிரி என்னென்ன ரெசிபிஸ் இருக்கோ அதை வந்து காமி அப்படின்னு. இப்போ நான் சீன் டைப் பண்ணுறேன். சியில் வந்து சிக்கன் டிக்கா மசாலா ஸ்பெகட்டின்னு வருது. இங்கே வந்து வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரைன்னு இருக்கா. இப்போ நான் வீன் டைப் பண்ணுறேன், இது மட்டும்தான் வருது. ஸோ இதுதான் ChatGPT க்ரியேட் பண்ண. இதுக்கும் மேலேயும் போகலாம். ஸோ நம்ம வந்து அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். அடுத்த செக்ஷன் என்னென்னா வெவ்வேறு யூஸ், கோடை தவிர்த்து வெவ்வேறு யூஸ் என்னென்ன பார்க்கலாம். அப்படியே போய் ஸோ வெவ்வேறு யூஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரானிக்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோமே. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு 3 காம்போனன்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம். ஐ ஹாவ் GPS மாடியூல், அது எலக்ட்ரானிக்ஸில் ஒரு காம்போனன்ட், அண்ட் Arduino and
a ultrasonic sensor அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா பஸர் அப்படின்னு சொல்லிடுவோம். வாட் கேன் ஐ டூ அப்படின்னு கேட்போம். இப்போ வந்து நம்ம என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குப்பா, இதை வச்சு நான் என்ன செய்யலாம் அந்த மாதிரி நம்ம கேட்குறோம். இது ஒரு ப்ராம்ப்ட். ஸ்மார்ட் ஆன்டி கொலிஷன் நேவிகேஷன் சிஸ்டம் இப்படின்னா என்னென்னு பார்ப்போமா. யூஸ் கேஸ் ஹெல்ப்ஸ் விஷுவலி இம்பேர்ட் யூசர்ஸ் வெஹிக்கிள்ஸ் ஆர் அவாய்ட் ஆப்ஸ்டிகல்ஸ். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி இந்த பிளைண்டாக இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஏதாச்சும் நடந்து போயிட்டுருக்கையில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட வந்துச்சுன்னா அந்த ஜிபிஎஸ் மாடியூல் வந்து டிடெக்ட் பண்ணி அல்ட்ராசானிக் சென்சார் வந்து அந்த வால் மூலமாக அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் பவுன்ஸ் ஆகி பஸர் அடிக்கும். அதாவது இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு எவ்வளோ டிவைசஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா ஒரு பஸர் கொடுத்தாலே இந்த பஸருக்கு வந்து இவ்வளோ காம்பனன்ஸ் இருந்தால், பஸர் கூட இவ்வளோ காம்பனன்ஸ் இருந்தால் இவ்வளோ செய்ய முடியும். இப்போ வந்து எனக்கு நான் சொல்கிறேனே, தீஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறேன். டிஃபிகல்ட் கிவ் மீ சம்திங் ஈஸின்னு கொடுத்தோன்னா சம்திங் ஈஸி. பிகாஸ் நம்ம அவ்வளோ நம்ம பேர்களுக்கு வந்து இது நமக்கு எப்படி இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கனெக்ட் பண்ணுறதுலாம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான கொடுத்துருக்கா. ஆப்ஸ்டக்கிள் அலர்ட் சிஸ்டம் அல்ட்ராசானிக் சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணிச்சுன்னா பஸர் அடிக்கும், அவ்வளோதான். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம இதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே ஐ வில் choose smart. I will chooseலாம் கொடுக்க தேவையில்லை. I will choose கொடுக்கணும். ஸ்மார்ட் ஆன்டி கொலிஷன் சிஸ்டம்லாம் வேணாம். the first one அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவாக வந்துடும். கிரேட் சாய்ஸ். ஆப்ஸ்டக்கிள் அலர்ட் சிஸ்டம் ஜிபிஎஸ் லாகிங் கொடுத்துருவோமா. இப்போ அதுவே இந்த பின் நம்பர் எப்படிலாம் கனெக்ஷன் கொடுக்குறது, அந்த வந்து ஒயரிங் கைடு அந்த மாதிரிலாம் கொடுக்குது பார்த்தீங்களா. அதுவே எப்படி நம்ம அதை பார்த்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செஞ்சுக்கலாம். அதை கனெக்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். வெவ்வேறு யூசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். வெவ்வேறு யூசஸ் இல்லைன்னா இதுதான் கடைசி யூஸ், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஸ்டடி யூசஸாக இருக்கட்டும், டெய்லி ருட்டீன் யூசஸாக இருக்கட்டும், நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம புதுசாகவே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் அது ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் இன்றைக்கி இவன் என்ன கேட்க போகிறான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் மைண்டில் இருக்கும். நியூ சாட் க்ரியேட் பண்ணிக்கிட்டோன்னா வெவ்வேறு டைப் ஆஃப் ப்ராம்ப்ட் கேட்க போகிறீங்கன்னா, அதாவது நான் சாஃப்ட்வேர் கேட்டுட்டேன், அடுத்து நான் அதே சாட்லேயே நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேட்க போகிறேன்னா அது ஒரு குவாலிட்டியான ஒரு இன்புட் கொடுக்காது. பிகாஸ் நீங்கள் அது என்ன நினைக்கும்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே இதை கோட் பண்ணிட்டீங்க, இதை பண்ணுறதுக்கு மூடில் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை நினைக்கும். இப்போ நீங்கள் நியூ சாட் க்ரியேட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு புது டே, இவன் என்ன கேட்க போகிறான் அது தயாராக இருக்கும், ஒரு ப்ரிப்பரேஷனோடு இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன கேட்க போகிறோன்னா, ஐ வாண்ட் அ டெய்லி ருட்டீன்னு கேட்க போகிறோம். அது இப்போதைக்கு டீஃபால்ட்டாக என்ன கொடுக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு பேசிக் ப்ராம்ப்ட்னு கூட சொல்ல முடியாது, பேசிக் ரிக்வெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஷோர், ஹியர்ஸ் அ சிம்பிள் 6:30 AM. இப்போ நம்ம இது டைம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த டைமில் நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட், ஆக்குபேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, ஐ ஹாவ் அ ஒர்க் at 12 to 1 PM அப்படின்னு சொல்லிட்டோன்னா 12 to 1 PM வரைக்கும் அது நம்மளோட டெய்லி ருட்டீனை ஆல்டர் பண்ணும். ஸோ இப்போ பாருங்களேன், மார்னிங் ருட்டீன் அது அப்படியே வச்சுருக்கோம், இப்போ பாருங்கள் ஆஃப்டர்நூன் ருட்டீன் மட்டும் அது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணும். 12 PM ஒர்க் அந்த மாதிரி அது வந்து சொல்லிடும், இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட பண்ணலாம். நம்ம ஸ்கூலில் வந்து புதுசாக ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க, இது பேசிக் கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி, அதுக்கு நான் வந்து டைம் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்கணும். ஸோ இப்போ வந்து ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் கிளாஸ், ஐ நீட்
டைம் ஃபார் that அப்படின்னு கொடுத்துருவோம். ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி விட்ருங்க. ஸோ காட் இட். ஸோ வந்து ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி கிளாஸ் அது வந்து கேட்குது, ஸ்பெஷல் ஆக்டிவிட்டியா இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாதிரி. ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாதிரி கொடுத்துருவோம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபைங். அது வந்து இங்கே வருங்க, நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கலன்னா இங்கே அது கேட்கும், ஓகேன்னு கொடுத்துருவோம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேர்ட் மிஸ் பண்ணிங்கன்னா கூட அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். அந்த ஸ்பெஷல் கிளாஸோட டியூரேஷன் கேட்குது. இப்போ நான் வந்து 5 to 6 PM அந்த மாதிரி போட்டுறேன். இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே அது ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம். ஐ நீட் டைம் ஃபார் தி அந்த மாதிரி கொடுத்தோன்னா இது வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ இன்னையோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஏஐ கொடுக்குற கோடை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது. இப்போ நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு கோட் பண்ணி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அதில் வந்து இமேஜ் இருக்கும், அது கொடுத்து இமேஜ் வராது கண்டிப்பாக. ஸோ நம்ம எடுத்த இமேஜெலாம் போடுறது அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.